இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தமிழ் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். அந்த பழமொழி எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் அந்த வரி வரும். ரொம்ப ஒரு மனதை தைத்த ஒரு ஒரு பழமொழின்னு சொல்லலாம். உளி விழும் பொழுது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. உளி விழும் பொழுது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏர் விழும் பொழுது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. ஏர் விழும் பொழுது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. இதுதான் அந்த பழமொழி. ஒரு திரைப்படங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு திரைப்படத்தில் அந்த பழமொழிகளை சொல்லப்படும். கஷ்டத்தை எவன் ஒருவன் தாங்குகிறானோ அவன் சிலையாகிறான். கஷ்டத்தை எந்த நிலம் தாங்குகிறதோ நல்ல விளைச்சலை கொடுக்கும். இது அப்போ மட்டும் இல்லை, இது என்றைக்கும் ஒரு பொன் எழுத்துக்கால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு வரி நினைக்கிறேன் நான். இன்றைய உலகில் இந்த வார்த்தை மிக பொருந்தும். இன்றைய தியானமும் தான், நமக்கு இன்றைய வாசகம் தான். நற்செய்தி பார்க்கணும் இன்னைக்கு. இது சொல்றது, இந்த வார்த்தைகளை வாழ்க்கையில் ஒருத்தவன் கொண்டிருந்தால் அவன் எதுக்கும் அச்சப்பட தேவை கிடையாது. அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து இது. ஏன்னு சொன்னேன், இன்னைக்கு பாருங்க பாப்பா, இன்னைக்கு துன்புறுத்துவார்கள், உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. நீங்கள் என் பிள்ளைகளாக இருந்தால் கஷ்டப்படுத்துவாங்க. பாருங்க பார்ப்போம். அனைத்து நடந்தேறும் முன் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநர்களிடம் இழுத்துட்டு போவாங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேரம் உங்களுக்கு எனக்கு சான்று பகரும் நேரமா இருக்கும் சொல்றேன். கடவுளுடைய சாட்சிகளாக, ஏசப்பாவுடைய உண்மையான பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா துன்பம் தானுங்க ஒரு வழி. அதுக்கு துன்பத்தை கண்டு ஓடுகின்ற பொழுது நாம் இந்த உலகத்தை கடக்க முடியாது. துன்பத்தை கண்டு என்ன பண்ணும், அந்த துன்பத்தை மேற்கொள்ளுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கு உதாரணம் 1-2 கிடையாது. இன்னைக்கு முதல் வாசகம் சிறந்த உதாரணம். இன்னைக்கு அதாவது முதல் வாசகம் என்பது நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க, நான் திருவெளிப்பாடு வேத கலாபனை காலத்துடைய பின்னணியில் எழுதப்பட்டது. முதல் நூற்றாண்டு காலத்தில் கிறிஸ்துவ மக்கள் ரோமை ஆட்சியாளர்களால், அதாவது சொல்லன்னா கொடுமையை அனுபவிச்சாங்க. நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், நாம் இன்னைக்கு படிச்சுட்டு இப்படி கடந்து போயிடுறோம். அங்கே இருந்த அந்த வழியை பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரணும். நீரோ மன்னன், டொமேசியன், வலேரியன், இந்த போல கொடுங்கோல் ஆட்சி மன்னர்கள் கிறிஸ்துவ மக்களை வாட்டி வதச்சி அப்படியே நீரோ மன்னன் உயிரோடு வச்சு கொளுத்துவானா கிறிஸ்துவ மக்களை. ரோமாபுரியே பற்றி எரியும் பொழுது நீரோ பிடில் வாசிருந்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏனென்றால் ஏன் ரோமாபுரி பற்றி எரியுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவ மக்களை உயிரோடு சேர்த்து பந்த மாதிரி தீப்பந்த மாதிரி கொளுத்து விடுவானா. அவங்கள அழிவில் இன்பம் காணுவானா. அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவ மக்கள் தொடக்க திருச்சபை காலத்தில் கஷ்டப்பட்டால் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். நம்ம இன்னொன்று சொல்லுவாங்க, விசுவாசிகளின், அதாவது வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேத சாட்சிகள் சிந்திய ரத்தம் தான் இன்றைக்கு நாம் ஆண்டவரை வழிபடுவதற்கான மிகப்பெரிய காரணம். அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை அந்த ஏசப்பனோட கொண்டு விசுவாசத்தை அவங்க காப்பாற்றி வச்சாங்க. அவங்க எப்படி தன் உயிரை கொடுத்து.
அவன் என்ன பண்ணுவான்னா, திருச்சிலுவையை இது கேள்விப்பட்ட நம்ம பார்க்கல, கேள்விப்பட்டது தான். திருச்சிலுவையை கீழே போட்டுட்டு அதை மிதிச்சுட்டு போக சொல்லுவான். ஆணுடைய வார்த்தை சுருளையட்டை கீழே போட்டு அதை மெரிச்சிட்டு போக சொல்லுவான். இதை மெரிச்சிட்டு போனால் அவனுக்கு உயிர் பிச்சை உனக்கு, இல்லைன்னா உடனே சாவு. உயிருக்கு பயந்து என்ன பண்ணாங்களோ அதை மெரிச்சிட்டு போவாங்களாம். ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் இந்த சிலுவையை எங்கள் ஏசப்பா உயிர் மறித்த சிலுவையை மெரிச்சிட்டு போய் தான் உயிர் வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்ன பண்ணுவாங்களாம், உயிரை கொடுத்த எண்ணற்ற மக்கள் உண்டு. அவர்களுடைய ரத்தம் தான் இன்றைக்கு விசுவாசத்துடைய விதையாக போடப்பட்டது. அந்த துன்பம் ஆண்டவருக்கான வாழ்க்கைக்கு ஒரு ஒரு விதையாக அமைந்தது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் பலன் தராது. இயேசுவுடைய வார்த்தை. அது மடிந்தால் தான் பலன் கொடுக்கும். ஆக துன்பத்தின் வழியாகத்தான் இன்பம். நீங்க என்ன பண்ணாதீங்க, துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு விடாதீர்கள். துன்பத்தின் வழியாக எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று ஏசப்பா நம்ம சொல்றாரு பாருங்க. நீங்க ஒரு துணி வெளுப்பாகணும்னா என்ன பண்ணணும், அடிச்சுதான் துவைக்கணும். ஒரு தங்கம் சுத்தமாகணும்னா நெருப்புல போட்டுதான் அதை உருக்கணும், இல்லையா? அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு இன்னைக்கு எசையாவில் இந்த வார்த்தை உண்டு. வாசி காரணம் பாருங்களேன். எசையா 48 அதிகாரம் 10 திருவசனம். நான் உன்னை புடமிட்டேன். யாவேரை எசையா சொல்றாரு, நான் உன்னை புடமிட்டேன், துன்பம் என்னும் உலை வழியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். வார்த்தையை பாருங்க, துன்பம் என்னும் உலை வழியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். கடவுள் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா, துன்பம் அதற்கான வழி. இந்த துன்பம் என் பிள்ளை என்னை விட்டு வெளியே போறானா இல்லையா, நாம என்ன பண்ணணும், துன்பத்தை கண்டு துவண்டு ஓடிவிட கூடாது. சின்ன ஒரு கதை ஒன்று நிறைய பேர் சொல்லியிருக்கு, திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துறேன். 2 பேர் என்ன பண்ணாங்களாம், சாமியார்கிட்ட போனாங்களாம். ஃபாதர் நான் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட, ஏதாவது கேளுங்க சாமி. ஏன்ப்பா கோயிலெல்லாம் நம்ம ஐயோ ஏதாவது கேளுங்க சாமி, நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் பிரியப்படுறோம். 2 பேரும் போய் கேட்குறாங்க. ஃபாதர் சொல்கிறார், சரிப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு சிலுவை வேணும், கோயிலில் வைக்க சிலுவை வேணும், நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்சா ஒரு 2 சிலுவை வேணும் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஃபாதர். நம்ம காட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு போய்ட்டு எல்லாம் பெரிய மரமாக பார்த்து வெட்டி அதை சிலுவையாக குறுக்க செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அது காட்டு பாதை இல்லையா, சிலுவை பச்சை மரம், வெயிட் எவ்வளோ வெயிட் இருக்கும். வரும்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெயிட்டு. ஒருத்தவன் என்ன பண்ணுறான், ஐயோ ரொம்ப வெயிட்டாக சொல்லிட்டு கொஞ்சம் சிலுவை கழிச்சு விட்டுறான். கொஞ்சம் சிலுவையை கொஞ்சம் கழிச்சு தூக்கி போட்டு சிலுவை சைஸை குறைச்சி கொண்டு வரான். இன்னொருத்தவன் என்ன பண்ணுறான், அது கஷ்டப்படலாம் பரவாயில்ல, தர இழுத்துனாலும் வந்து வரான் மாட்டுன்னு. இன்னொருத்தர் என்ன பண்ண, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கழிச்சிடுவோம், இன்னும் கழிச்சு தூக்கி போட்டுடுறான். சிலுவை சைஸ் இன்னும் குறைஞ்சி போச்சு. இன்னொருத்தவன் பல்ல கட்சி இழுத்துன்னு போகிறான், மூச்சை பிடிச்சிட்டு போகும்போது சின்ன ஒரு பள்ளம் அங்கே தென்படுகிறது. சின்ன குட்டி ஓடை மாதிரி வச்சிங்களா, சின்ன பள்ளம். அந்த சிலுவை வெட்டாமல் தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான், திருச்சிலுவையை குறுக்க போட்டு சிலுவையில் நடந்து போய் அவன் சிலுவை இழுத்துன்னு அம்மனு போயிட்டான். சிலுவையை வெட்டி கொண்டு வந்தான் பாருங்க, அவன் சிலுவை அந்த பணத்துக்கு பத்தலை, அவன் அங்கேயே தங்கி விடுகிறான். சகோதரர்களே, துன்பம் நம்மை இந்த பிறவி இவ்வுலகை கடக்க நமக்கு பயன்படும். நாம வச்சுக்கணும், நாம துன்பம் இந்த உலகை கடக்க நமக்கு பயன்படும். இந்த உலகத்துல இன்பமா இருக்கணும். அவன் என்ன பண்ணான், சிலுவையை துன்பத்தை வானான்னு தூக்கி போட்டான். அதனால இந்த உலகத்தை கடந்த ஆண்டை விட்டு போக முடியல. இன்னொரு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் என்ன பண்ணான், சிலுவையில் அந்த சிலுவை வழியாகவே இந்த உலகத்தை கடந்து நாங்கள் ஆலயத்துக்கு போய் சேர்ந்தான். சகோதரர்களே, துன்பம் நம்மை என்ன பண்ணும், ஒழுங்குபடுத்தும், நெறிப்படுத்தும். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் நாம. சரிங்க பிரதர், எம்மா தான் பண்ண ஒரு மனுஷன் துன்பத்தை அனுபவிக்கிறது, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறது? நியாயமான கேள்வி. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன், சோதனை கொடுப்பேன், துன்பத்தை அனுமதிப்பேன். ஆனாலும் அந்த நேரத்தில் நான் உங்க கூட இருப்பேன். சொல்ல பாருங்க பார்ப்போம். உங்க மனசுல வச்சுக்கோங்க, அதை கவலைப்படாதீங்க,
என்ன செய்யுதுன்னு திகைச்சு நிற்காதீங்க. நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். இன்னொரு வார்த்தை சொல்ற பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய வழக்கம் நம்ம கூட இருக்கிற அர்த்தம். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது என்றால் நான் கூட இருப்பேன். என் பிள்ளைகள் துன்பம் வரும். சொல்ல பார்த்தீங்களா, உலை வழியாக அவனை தேர்ந்தெடுத்தேன். அப்போ உலையில போட்டு உங்களை உருக்குவேன், கஷ்டப்படுத்துவேன், உங்களை தூய்மையாக்குவேன். ஆனால் இந்த தூய்மை உங்களை அழிக்க விட மாட்டேன். ஆண்டவர் துணை இருப்பார், நமக்கு துணை இருப்பார். இதான் அதான் ஆண்டோடைய செயல். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க, இன்னைக்கு அற்புதமான திருப்பாடல். எல்லாம் வல்லவரே உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடவுளுடைய செயல்கள் மிக வித்தியாசமானது. புள்ளியும் கிள்ளி விடு, தொட்டில ஆட்ட விடு, அதான் ஆண்டோடைய செயல். துன்பத்தை என் பிள்ளைக்கு கொடுக்குறேன். அந்த துன்பத்தின் வழி துன்பத்தை ஏற்றுக்கொண்டும் என் பிள்ளை என் கூட இருக்கிறான்னா என்னோட விலகி போறான்னா. எசப்பங்கிட்ட ஒருத்தர் வருவார், போதகர் நான் உங்களை பின்பற்றணும். அப்படியா, பின்பற்றணுமா? எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறியா? கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. சரி, உங்களுக்கு ஒன்றே ஒன்று குறைப்படுது. என்னங்க ஆண்டவரே? நீ போயிட்டு உனக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் வைத்து ஏழை மக்களை கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லுவார். போனவன் தான். ஏன்? நிறைய சொத்து இருக்குது. சொத்தை விற்றுட்டு பணம் இருக்க முடியல, கஷ்டப்பட முடியாது. அவன் திரும்பி போயிட்டான். கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டார். பவுல் சொல்வார் பாருங்க பார்ப்போம், குழந்தாய், கடவுள் உன்னை கண்டித்து திருத்தும் போது வேண்டான்னு சொல்லாத. கடவுள் யார் மீது அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவங்களே கண்டிக்கிறார். அற்புதமான வார்த்தை. கடவுள் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவங்களே கண்டிக்கிறார். எனவே கடவுள் கண்டிக்கும் போது என்ன பண்ணாத, நீ என்ன பண்ணாத, வேணான்னு சொல்லாத. துன்பத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் நம்மை நெறிப்படுத்துவார். திரும்ப சொல்றோம் பாருங்க, உளி விழும் பொழுது வலி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏறு விழுகின்ற பொழுது இல்லையா, கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. எனவே கடவுள் நமக்கு துன்பம் வழியா நம்மை தேர்ந்தெடுக்கிறார், நம்மை மோல்டு பண்றாரு. கடவுள் நம்மகிட்ட இருக்க தீமையெல்லாம், தங்கத்தை எப்படி உருக்கி புடமிட்டு அழுக்கெல்லாம் சுத்தமான தங்கமா எடுக்கிற பிரிக்கிற மாதிரி கடவுள் நம்மை தூய்மைப்படுத்தி தம் பிள்ளைகளாக எடுத்துக்கிறார் அவர். எனவே கஷ்டம் வரும்பொழுது நாம் ஆண்டோட விலகி போகக்கூடாது. 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுவார், கடவுள் நம்ம சோதிப்பார், கைவிட மாட்டார். சகோதரர்களே, கடவுள் உங்களை சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனையை தாங்கும் வலிமையையும் உங்களுக்கு கொடுப்பார்னு பைபிள் சொல்லுங்க. எனவே இன்றைக்கு வார்த்தை தான், கடவுள் தமக்கு ஒரு துன்பத்தை கடவுள் அனுமதிப்பாரு. ஆனால் அந்த துன்பத்தை நம்ம அழிய மாட்டோம். நாம கடவுள் நமக்கு நாவன்மையும் திறமையும் அனைத்தும் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இன்னும் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். நாம சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வார்த்தை, உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட விழாது. ஆனால் சொல்றாரு பாருங்க பார்ப்போம், இதை விட ஆண்டவர் என்ன சொல்றது சிவன் பார்ப்போம். என் பொருட்டு உங்களை எல்லாம் வெறுப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, உங்களை எல்லா கஷ்டமும் கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழாது. ஆண்டோடைய வார்த்தை கவனிக்கணும், ஆண்டோடைய பராமரிப்பை கவனிக்கணும், ஆண்ட உடனிருப்பை கவனிக்கணும். சிலவர் உங்களோட தலைமுடி ஒன்று கூட விழாது, நான் உங்களை காபந்து பண்ணுவேன். சகோதரர்களே, ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்கிறார், நம்மை அழிய விட மாட்டார். மிகச்சிறந்த உதாரணம் யோபு. யோசிச்சு பாருங்க, யோபு மிகச்சிறந்த உதாரணம். சாத்தான் வரான், என்னென்னவோ பண்றான். ஆனால் யோபு விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார். இறுதியில் அனைத்தும் அவருக்கு சேர்த்து கொடுக்கப்படுகிற சகோதரர்களே, யோபுவை நாம் உதாரணமாக கொள்ளுவோம். நம்ம துன்பம் ஆண்டவரை நெருங்கி போகின்ற வழியா நாம் நினைக்கும் பொழுது நமக்கு நிலை வாழ்விடச்சியம். சகோதரர்களே, துன்பத்தை கண்டு ஓடி ஒழியாமல் இந்த துன்பத்தை மேற்கொண்டு நாம் ஆண்டவரை அடைய ஜெபிப்போம். நிச்சயமாக துன்ப நேரத்தில் கடவுள் நமக்கு கரம் கொடுத்து காப்பாற்றுவார் என்று நான் சந்திப்போம்.